அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். எஸ், நம்மளுடைய ரயில்வே என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தேர்வுகளில் ஒன்று கிராஜுவேட்டோட CBD2 அக்டோபர் 13ஆம் தேதி நமக்கு நடக்க போகுது. ஸோ இதற்கான ஒரு லாஸ்ட் மினிட் ப்ராக்டிஸ், லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், லாஸ்ட் மினிட்ல எதெல்லாம் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான ஸ்கோர், ஒரு நல்ல மார்க் உங்களால் எடுக்க முடியும். எல்லாத்தையும் விட எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும், முக்கியமான கேள்வி அதுதான். எவ்வளவு ஸ்கோர் பண்ணால் சேஃப் ஸ்கோராக இருக்கும், என்னால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ரைட். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா கடந்த 2022 நடந்த என்டிபிசி என்டிபிசி CBD2க்கு நான் சொன்னேன், எக்ஸாமுக்கு முன்னாடி தம்பி இந்த தடவை எக்ஸாமில் இப்படியெல்லாம் கேள்வி வருண்டா அப்படின்னு நான் சொன்னேன். எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் அனாலிசிஸ் வீடியோவில் எக்ஸாம் செம்ம ஈஸியாக கேட்டிருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 2 வீடியோலையுமே என்னை கழுவி ஊத்தாதவங்களே கிடையாது. அவ்வளோ தூரம் அந்த என்னை திட்டிருப்பாங்க. நான் அந்த வீடியோவில் ஒரு கமெண்டை கூட டெலீட் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே பத்திரமா பொக்கிஷமாக தேடி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, திட்டினவல்ல ஒருத்தன் பாஸ் பண்ணியிருந்தா கூட நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஒருத்தன் கூட பாஸ் பண்ணிக்க மாட்டான். பாஸ் பண்ண திராணியே இல்லாதவன் தான் அதை திட்டிருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும், லேட்டஸ்ட் பேட்டர்னில் என்ன வரும்னு சொன்னதுக்கு அக்செப்டே பண்ணிக்கல. இதெல்லாம் ரயில்வேல கேட்கவே மாட்டான்டா. உனக்கு ரயில்வே பற்றி ஒரு நாலேஜ் கூட இல்லை. நான்லாம் 7 வருஷம் 8 வருஷமாக ரயில்வேல படிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. நீ 7 வருஷம் 8 வருஷம் படிச்சுட்டு இருக்கனால தான் உனக்கு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. லேட்டஸ்ட் பேட்டர்ன் எக்ஸாம் சேஞ்ச் பண்ணிட்டான்டா, புதுசு வரப்போறான்டா சொல்லுவான். இல்லை டே அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி, அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி, டே பேட்டர்னை மாற்றிட்டான்டா, புது பேட்டர்னில் கொஸ்டின் கேட்க போகிறான்டா அப்படின்னதுக்கு நம்பவே இல்லை. ஒருத்தன் கூட அதை நம்பலை. நீங்கள் கமெண்ட் போட்டுருக்க அந்த வீடியோவோட கமெண்ட் பண்ணியிருக்கவன் பூரம் பாருங்கள், எல்லாமே ஒன்றுமே தெரியாத பயிலுங்க. ஒரு 7-8 வருஷம் அவன் சொன்ன மாதிரி ஒரு 2015-14 எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் நடந்தால் எப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க, அந்த பேட்டர்னில் தான் கேள்வி கேட்பாங்கன்னு ஃபுல்லாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் அதனாலவே அதை பத்திரமா வச்சுருந்தேன். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வச்சு அவங்களை செய்யணும் அப்படின்றதுக்காகவே. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உண்மையிலேயே எக்ஸாம் ஈஸி. யாருக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பேங்க் எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கல்ல, இந்த கொரோனா சமயத்தில் பேங்க் எக்ஸாம் வேறு வழி இல்லாமல் வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்து பேங்க் வேலைக்கு படிச்சிருந்தவன் என்டிபிசி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படித்தான் பார்த்தீங்களா, அவன் பூரா செமையாக பண்ணிட்டு வந்துட்டேன். அவன் பூரா நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன அந்த எக்ஸாம் பேட்டர்ன், அந்த எக்ஸாம் மாடல், நான் சொன்ன அந்த கொஸ்டின் எல்லாமே பேங்க் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு ரயில்வேல உள்ளே கொண்டுட்டாங்க. இப்போ இவங்க ரயில்வே படித்த எவனுக்கும் அது ஒன்றுமே தெரியலை. ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு அது என்ன கொஸ்டினுங்கிறது வாசிக்கிறதுக்கே தெரியலை. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தவன் பூரா உட்காந்து அப்படியே லட்டு மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பிரச்சனையே அதுதான். சரியா, முதல்ல லேட்டஸ்ட் பேட்டர்னா இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சு தயவு செஞ்சு படிங்க. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்குது. சரியா, தயவு செஞ்சு அங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க பாருங்க, நாங்களாம் பரம்பரையாக ரயில்வே எக்ஸாமுக்கு படித்தவங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள மாதிரி தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. சரியா, அதனால தான் இதை முன்னாடியே சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். சரி, என்னென்ன படிக்கணும், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் அந்த லாஸ்ட் ஒரு 10 days என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அண்ட் நம்ம ADA 24/7 மொபைல் ஆப்பில் வர்ற ஃப்ரீ குவிஸை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. அதில் வர லேட்டஸ்ட் பேட்டர்ன் குவிஸ், போன என்டிபிசி அந்த எக்ஸாம் நடக்கும்போது பூபதின்னு சொல்லி ஒரு சார் நம்ம இதில் மேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் பழைய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பூபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தார். அந்த ஆந்திராவில் நான் அந்த லைவ் நான் இங்கே ஸ்டுடியோலேருந்து நான் பண்ணுறேன். அவர் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த ரிவ்யூ கொடுக்குறாரு. ஏன்னா ரிவ்யூ ஃபேஸ் பேஸாக நடந்துச்சு. அவர் ஒரு ஃபேஸ் எக்ஸாம் எழுத போகும்போது நான் அந்த எக்ஸாம் அனாலிசிஸ் நான் பண்ணுறேன். பண்ணும்போது கூட இருந்த ஒரு நபர், எக்ஸாம் எழுத வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர், ஃபாலோவர் ஒருத்தர் தெளிவாக சொல்கிறாரு, சார் அடாவோட ஆப்பில் நான் பார்த்த 90% கேள்வி இங்கே வந்திருக்கு சார். என்ன நம்பரை மட்டும் மாற்றிருக்காங்க, மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்லாம் அப்படியே இருக்குது. 90-95 விழுக்காடு கொஸ்டின் அப்படியே ஆப்பில் கேட்ட கேள்வி, நான் ஆப்பில் சால்வ் பண்ண கேள்வி, மேக்ஸ் எல்லாம் அப்படியே லட்டு மாதிரி கேட்டிருக்காங்க சார். நான் ஆப்பில் எதெல்லாம் எனக்கு வரலை நான் கஷ்டப்பட்டேனோ, அந்த கொஸ்டினெல்லாம் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே கற்றுக்கிட்டேனோ அதெல்லாம் அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருப்பார். அதில் சொல்லியிருப்பார் அந்த அனாலிசிஸில், அந்த வீடியோவோட அனாலிசிஸில், அந்த வீடியோவில் அப்படியே அப்பட்டமாக சொல்லியிருப்பார்.
ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த ஃப்ரீ குவிஸ் வருது இல்லை, அதெல்லாம் பயன்படுத்தாதவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க. சரியாப்பா? ரைட். ஸோ கொஞ்சம் காரசாரமாக ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். அண்ட் பேசிக் படிக்கிறவங்க நம்மளுடைய நவராத்திரி ஸ்பெஷல் நம்ம சோழன் பேட்ச் ஆஃபரில் இருக்குது, வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. அண்ட் புக்ஸு. சரிப்பா, இந்த CBT 2 முதல்ல எக்ஸாம் பேட்டர்ன் 120 கேள்வி 1.5 மணி நேரம் 90 நிமிடம் எக்ஸாம் நடக்க போகுது. கரெக்டா? 120 கேள்வி 120 மார்க்கு 1.5 மணி நேரம் எக்ஸாம் 90 நிமிடம் நமக்கு எக்ஸாம் நடக்கும். இதில் 35 ரீசனிங் 35 ஆப்டிடியூடு, பேலன்ஸ் இருக்கிற 50 வந்து GS வந்து கேட்பாங்க. ரைட்? இதில் மெயின் மேஜர் ரோல் கேவ் பண்ண போகிறது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 50 மார்க் நமக்கு கேட்க போகிறாங்க. சேஃப் ஸ்கோர் கண்டிப்பாக கட் ஆஃப் இந்த தடவை அதிகமாக போகும், ஏன்னா வேக்கன்சி கம்மி. இதுக்கே பாருங்க 74 வரைக்கும் போயிட்டாங்க. நீங்கள் மினிமம் 100+ நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்தா மட்டும்தான் 120க்கு 100க்கு மேலே போனால் தான் உங்களால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியும். கண்டிப்பாக 100 விட கம்மியாக அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே செட் பண்ணிக்க வேண்டாம். அது எக்ஸாம் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ, ஏன்னா மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் டஃப்பாக இருக்குன்னா அட்டெம்ப்ட் குறையும். பட் எவ்வளவு டஃப்பாக இருந்தாலும் அட்டெம்ப்ட் மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நான் 100க்கு மேலே போனால் தான் பாஸ் ஆவீங்களாம் சொல்லலை. கண்டிப்பாக எக்ஸாம் டஃப்பாக இருக்கும், நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க முடியாது. 60-70க்கு மேலே அட்டெம்ப்ட் கொடுக்குறதுன்றது கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுடைய டார்கெட் 100+ நான் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் முழுக்க இவங்க 2 பேர்லையும் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே உங்களுக்கு விடக்கூடாது. இது தெரியலை, இது எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லி இந்த 70 மதிப்பெண்ணை நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. சரியா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஸ்டினில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 1 மார்க் கொஸ்டினில் சிங்கிள் மார்க்காக 10 பசில் ஆர் சீட்டிங் கேட்பாங்க. பசில் அண்ட் சீட்டிங் நமக்கு தெரிஞ்சு 10லிருந்து 12 கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. எல்லாமே சிங்கிள் கொஸ்டின். ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணால் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், 4 கொஸ்டின் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும், அதில் 1 மார்க் தான் வரும். அப்படி எனக்கு 10-12 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கோடட் டைப்பு பிளட் ரிலேஷன், ஸோ இது வந்து ஒரு 2 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. டைரக்ஷன், இதுவுமே கோடட் டைப்பு இதுல இருந்து ஒரு 2 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அதே மாதிரி இந்த ஆல்பா நியூமரிக் சிம்பிள் சீரிஸ் புதுசா ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க இல்ல, அதுலயே வந்து கண்டிஷன் வச்சு வரக்கூடியது. ரைட்டா? ஆல்பா நியூமரிக்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் வச்சு வரக்கூடியது. அது கண்டிப்பா 2 கேள்வியில 3 கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ல முன்னாடி இருக்க நம்பர் ஆட் பண்ணுங்க, பின்னாடி நம்பர் ஆட் பண்ணுங்க, இல்ல ஆட் நம்பர்ல 1 ஆட் பண்ணுங்க, ஈவன் நம்பர்ல 2 சப்ராக்ஷன் பண்ணுங்க, அந்த மாடல் ஆஃப் கொஸ்டின் ஆகட்டும். அண்ட் சிலாஜிசம் இன்இக்வாலிட்டி கண்டிப்பா இந்த தடவை வருது. சரியா? இமேஜ் பேஸ் கொஸ்டின் கண்டிப்பா அதுக்கெல்லாம் வந்து மூடுவிழா பண்ணிட்டாங்க. இமேஜ் பேஸ் கொஸ்டின்லாம் இப்போ வர்றதே கிடையாது, ரொம்ப ரேர், வந்தாலும் ரொம்ப ரேர். கவுண்டிங் ஆஃப் ஃபிகர் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட் த ஃபிகர் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது 2 தான் மேஜராக கேட்க வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் மற்ற டாபிக்லாம் வந்து அந்த அளவுக்கு கேட்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சரியா? ஸோ இமேஜ் பேஸ் கொஸ்டின்லாம் ரொம்ப கம்மியாயிடும். அதர்வைஸ் மேஜராக அவங்க ரோல் ப்ளே பண்ண போகிறது என்ன அப்படின்னா அனாலஜி, ஆட் ஒன் அவுட்டு, கோடிங் அண்ட் டீகோடிங் ரொம்ப முக்கியம். கோடிங் அண்ட் டீகோடிங், கோடிங் அண்ட் டீகோடிங். அனாலஜிலாம் கொஞ்சம் மாடரேட்லேருந்து டஃப் லெவலில் இருக்கும். அனாலஜினா அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. அனாலஜி பேட்டர்ன் ரொம்ப புது பேட்டர்னில் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆட் ஒன் நோட் அதே மாதிரி தான். ஆட் ஒன் நோட்டு வித்தியாசமாக இருக்கும். கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரீசனிங்னாலும் சரி, ஆப்டிடியூட்னாலும் சரி, ஜிஎஸ்னாலும் சரி, டைம் கன்சியூமிங். நீங்கள் நேரத்தை விரயம் பண்ணி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பான். கண்டிப்பாக டைம் கன்சியூமிங் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா இங்கேருந்து முதல்ல கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இருக்கிறதெல்லாம் நல்லா வாசிச்சு பார்த்து பழகி போங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் ரீசனிங் சைடு பண்ண வேண்டியது. ஆப்டிடியூட் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் டார்கெட் எல்லாரும் சொல்கிறது டிக்னாமெட்ரி ஜாமெட்ரி நல்லா பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்பர் சிஸ்டம், எண் கணிதம்னு சொல்லுவாங்க. நம்பர் சிஸ்டம் கண்டிப்பா நம்பர் சிஸ்டத்துல இருந்து 4ல இருந்து 5 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? நம்பர் 1. அடுத்தது அப்ளிகேஷன் சம். அப்ளிகேஷன் சம்னா நம்ம அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா? அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம் அல்லது அப்ளிகேஷன் சம்னு சொல்லுவோம். இந்த ஆவரேஜ், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம், அப்புறம் வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி டாபிக்லாம் இருக்குல்ல, இதுல இருந்து குறைஞ்சபட்சம் ரைட்டா ஒரு 8ல இருந்து 10 கேள்விக்கு மேல கேட்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ரைட்டா? இதுக்கு அடுத்து தான் நமக்கு டிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெட்ரி.
இதில் அதிகமாக கேள்வி கேட்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். டிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெட்ரிலேருந்து எனக்கு தெரிஞ்சு 4லேருந்து 5 கேள்வி, ரெண்டும் சேர்ந்தே 4லேருந்து 5 கேள்வி கேட்டாலே பெரிய விஷயம் தான். ரைட்டா? அதுக்கு மேலே போவதற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக யோசிப்பேன். அதுக்கு மேலே போனாலும் ஒருவேளை 7-8 கொஸ்டின் வரைக்கும் போனாலும் அவ்வளோ இன்டெப்த்தாக போக வாய்ப்பு இல்லை. பட் டிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் சரி, ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் சரி, பேசிக் லெவல் கொஸ்டின்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா 35ல் 35மே அடிக்க முடியும், 35மே அட்டன் பண்ண முடியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 கேள்வி 3 கேள்வி வரீங்கன்னா அது நீங்கள் சூஸ் பண்ணுற கேள்வியாக இருக்கணும். சரியா? அது மெயினாக பார்த்துக்கோங்க. நம்பர் சிஸ்டம், எண்கணிதம் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. சரியா? இது போக நீங்கள் மேஜராக எதிர்பார்க்காத கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஐலேருந்து கேள்வி கேட்பாங்க. டேட்டா இன்டர்பிரேஷன்லேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். இது போக நார்மலாக சிம்பிளிஃபிகேஷன் சரி, அப்ராக்சிமேஷன் சரி, குவாட்ரடிக் ஈக்குவேஷனாலும் சரி, அதர்வைஸ் அந்த டாபிக்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்க்காத டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஐ அண்ட் கேஸ் ஸ்டடியை மேஜராக அவங்க வந்து கண்டிப்பாக இதில் உள்ளே கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக அது வந்து கேம் ப்ளே பண்ணும். ரைட்டா? அண்ட் ஃபைனலி நம்மளுடைய ஜிஎஸ் பார்ட். ரைட்டா? நம்ம ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கே தெரியும் 3 பார்ட் இருக்குது. ரைட்டா? இதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் சோசியல், ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ், மூணாவது ஸ்டாட்டிக் ஜிகே. 50 கேள்வி கேட்டா இதில் சயின்ஸ் வந்து கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக சயின்ஸ் ஓரியன்டாக சில கேள்விகள் அதிகமாக இடம்பெறும். அடுத்து நமக்கு ஜிஎஸ் அது எல்லாம் சேர்ந்து. ரைட்டா? ஜிஎஸ் ஓவராலாக. ரைட்டா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு கரண்ட் அஃபேர்ஸில் 10லேருந்து 12 கேள்வி மினிமம் கேட்க வாய்ப்பு இருக்குது. 10லேருந்து 12 கேள்வி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேவோட கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் பேஸ் கொஸ்டினும் கொஞ்சம் கேட்பாங்க. சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10லேருந்து 12 கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது, நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் 1 இயர் 2025ஓட கரண்ட் அஃபேர்ஸை முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருந்தால், இது வரைக்கும் நல்லா படிச்சிருந்தா பெட்டர். சரியா? இனிமே இருக்கிற இந்த 10 நாளில் உட்காந்து நான் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறேங்கிறதெல்லாம் அவ்வளோ சாத்தியமற்றது, அவ்வளோ ஈஸி கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்படி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஏரியா நீங்கள் ஓரளவுக்கு நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இப்போ முன்ன மாதிரி கேட்குறது இல்லை, அந்த அளவுக்கு அதிகமாக கேட்குறது இல்லை. பட் அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் நாலேஜ் மினிமம் ஒரு 5லேருந்து 6 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸ்ட்ராட்டஜிக்கே அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு வேணும் அப்படின்னா ஒரு 7-8 கேள்வி, அதிகபட்சம் 10 கேள்வி வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போக வாய்ப்புகள் கிடையாது. சரியா? இதுதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரப்போகிற நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த லாஸ்ட் 10 நாள், இந்த லாஸ்ட் 10 days இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் செஞ்சால் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த 10 daysல, இந்த 10 to 15 days நம்ம கையில் இருக்குது. சரியா? இதில் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டுருங்க. டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக எழுதிடணும். சரியா? அது போக ஆப்பில் வரக்கூடிய குவிஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது 3ஐயும் தவறாமல் எவ்ரிடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிடச்சிருக்கிற வாய்ப்பை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களால் தயார்படுத்த முடியுமோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே கிராஜுவேட்டுக்கு மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை, அண்டர் கிராஜுவேட் உங்களுக்கும் இதே தான் நிலமை. கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பிஃபோர் தட் நவம்பர் 17க்கு முன்னாடி ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு குரூப் டி எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ரிசல்ட் போட்டு 20 நாள் எக்ஸாம் நடத்துகிறான். இதே மாதிரி தான் உங்களுக்கும் நடத்துவான். எக்ஸாம் போட்டு ரிசல்ட்டை போட்டு 20 நாளில் எக்ஸாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போலேருந்தே நீங்களும் தயாராகிக்கோங்க. கிராஜுவேட் எக்ஸாம் என்ன பேட்டர்னில் இருக்கோ அதே பேட்டர்னை அப்படியே அண்டர் கிராஜுவேட் டிட்டோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் டைம் கன்சியூமிங் இருக்கும், பயப்பட வேண்டாம். அதனால தான் நான் இப்போலேருந்தே அந்த டைம் மேனேஜ்மெண்ட், நீங்கள் நேரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்றத சரியாக அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி அட்டன் பண்ணணும். அதை இப்போலேருந்தே பழகிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டம் மாட்டிக்குவீங்க. சரியா? ஸோ 100க்கு மேற்பட்ட கேள்வி நீங்கள் போகணும் அப்படின்னா அது ரொம்ப 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 கஷ்டம். கண்டிப்பாக கடுமையான ஒரு போராட்டத்துக்கு மேலே தான் போக முடியும். ஆனால் அந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னா தைரியமாக இருக்கலாம், கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும்டா அப்படின்ற ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதே சமயத்தில் ஃப்ளூக்கில் ஒரு கேள்வி கூட தட்டாதீங்க. ஃப்ளூக்கில் ஒரு கேள்வி தட்டி விடுவோம், வந்தால் வரட்டும், அந்த ஒரு பேச்சுக்கே போக வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டி போடும்போது ஓப்பன் சோர்ஸ் அப்ளை பண்ண எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க. அதில் படித்தவன் படிக்காதவன் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் போகிறது உங்களை மாதிரியே போட்டி போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலைகளோட
திமிங்கலத்தோட சண்டை போட போறீங்க சரியா. நீங்க மட்டும்தான் புத்திசாலின்னு கிடையாது, உங்க கூட பக்கத்தில் உட்காந்துருக்க அத்தனை பேரும் புத்திசாலிகளா இருப்பாங்க. அவங்களோட போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கணும். அப்ப வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் இங்க நம்மளால ஜெயிக்க வைக்க முடியாது. கரெக்டா? ரைட். நரித்தந்திரம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இது பேர் நரித்தந்திரம் கிடையாது. அது என்னது, இந்த ராஜமாதா ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ராஜதந்திரமா சம்திங், ராஜமாதா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கேட்டா, இது வந்து நரித்தனம் இல்லை, ராஜதந்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி ராஜதந்திரமா நம்ம வந்து வேலை பார்த்தாதான் இந்த எக்ஸாமை நம்மளால நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும் சரியா. ஸோ வெற்றி உங்கள் கையில், உங்க இடத்துல கையில வச்சுக்கோங்க. நீங்க எந்த கேள்வியை அட்டன் பண்ணணும், எந்த கேள்வியை விடணும்ன்றது உங்களுடைய சாய்ஸா இருக்கணுமே தவிர எக்ஸாம்ல இவனை செலக்ட் பண்ணலாமா வேணாமன்றது எக்ஸாமோட சாய்ஸா இருந்துடக்கூடாது சரியா. ஸோ இந்த கடைசி 10-15 நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். என்னோட ரீசனிங் கிளாஸ் பார்த்த இது வரைக்கும் யாருமே வந்துட்டு எனக்கு இந்த ரீசனிங் கிளாஸ் அந்த அளவுக்கு பெருசா கை கொடுக்கல, என்னால் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க முடியலன்னு யாருமே சொன்னது கிடையாது. இப்போ நான் கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த NTPC CBD 2க்கான சீரீஸும் அதே மாதிரி தான் யூடியூப்ல நான் கொண்டு போற இந்த ரீசனிங் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கண்டிப்பா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் ரீசனிங் 35 out of 35 நான் போட்டுட்டேன்ற ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா நீங்க எனக்கு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு தான் நானும் கேள்விகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்குற அளவுக்கு நான் எடுத்துட்டு வர போறேன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் முடிவு பண்ணிக்கோங்க சரியா. உங்களுடைய உழைப்பை இன்னும் வேகமா போடுங்க. வெறும் ரீசனிங்ல நல்ல மார்க் மட்டும் வாங்கி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆப்டிடியூடும் GSம் நல்ல மார்க் எடுக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க சரியாப்பா. ரைட். ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களை நேரத்தை வீணடிக்க விரும்பல, நான் இதோட பைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சோழன் பேட்ச்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. Y249 என்னுடைய ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க சரியா. அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஆப்லஸ் ரெடியா இருக்கு CBD 2க்கு சரியா. CBD 2க்கு டெஸ்ட் சீரிஸ் ரெடியா இருக்கு, வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. Adda 24/7 மொபைல் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.